கொங்கு சைடில் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரசாரமான மசாலாவில் நாட்டுக்கோழி வச்சு பண்ணுறது தான் நாட்டுக்கோழி காட்டு வருது. நாட்டுக்கோழி வந்து மசாலா அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சோம்பு, சீரகம், பூண்டு போட்டுக்கிறோம். இஞ்சி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இந்த 4 எடுத்துருக்குறோம். கூட கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு அப்படியே அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா தான் மெயின். இந்த நாட்டுக்கோழி காட்டு வறுவலுக்கு மசாலா இப்போ போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கோழியிலே தண்ணி வரும். அது பத்தாது, நம்மளும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். தூவி இறக்குனா நாட்டுக்கோழி காட்டு வறுவல் ரெடி.